இலங்கை கடற்படையால் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஜூலை 22ஆம் தேதி மீனவர்கள் கைதான நிலையில் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் குறுவை சாகுபடியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. மாநில குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் காவல்துறையினர் அமைத்த தடுப்புகளை மீறி போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. கோவை மாவட்டம் நீலாம்பூர் அருகே தனியார் பள்ளி பேருந்தின் நடத்துனர் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் பள்ளி பேருந்தை வழிமறித்ததோடு பள்ளி நிர்வாகிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல்லில் டெஸ்ட் டியூப் குழந்தை பெற மறுத்த மனைவியை கொன்ற கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நாமகிரிப்பேட்டையைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் டெஸ்ட் டியூப் முறை மூலம் குழந்தை பெற மறுத்த தனது மனைவி பிரியாவை விஷ ஊசி போட்டு கொலை செய்தார். இந்நிலையில் நாமக்கல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட ராஜேஷுக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர் வாகனம் ஓட்டும் போதே செல்போனில் ரீல்ஸ் பார்த்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனித உரிமைகள் ஆணைய ஆய்வாளர் காஞ்சனா பயணித்த ஆட்டோவில் இதனை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டுள்ள நிலையில் ஓட்டுநரின் இந்த ஆபத்தான செயலால் விபத்துகள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் போலீஸ் என கூறி இருசக்கர வாகனத்தை வழிமறித்து சாவியை வாங்கிச் சென்ற நபர் கைது செய்யப்பட்டார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆவடியைச் சேர்ந்த ரமேஷை கைது செய்த போலீசார் பறிக்கப்பட்ட இருசக்கர வாகனத்தையும் மீட்டனர். கன்னியாகுமரி கடலோர பகுதிகளில் வரும் 22ஆம் தேதி வரை கடல் அலைகள் வேகமாக வீசும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் கடல் நீர் புகும் வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் சிறிய படகுகளில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சுற்றுலா பயணிகள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோவையில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் மாணவர்கள் மாபலி வேடமிட்டு கேரளாவின் பாரம்பரிய செண்டை மேளத்திற்கு நடனமாடியதோடு போதைப் பொருளுக்கு இடமில்லை என்ற விழிப்புணர்வு முழக்கங்களையும் எழுப்பி பேரணியாக திரண்டு வந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர்.
மத்திய அரசின் செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நாட்டின் எதிர்காலம் எப்படி வடிவமைக்கப்படும் என்று சிந்திக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் டேட்டா என்பது ஒரு தேசிய சொத்து மற்றும் எதிர்காலத்திற்கான ஒரு வளம் என்றும் அவர் தெரிவித்தார். டெல்லி மேலிடம் சொல்வதை தமிழக காங்கிரஸ் அப்படியே கேட்காது என்று காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் மாணிக்கம் தாகூர் பரபரப்பாக பேசியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சி தனித்தன்மையுடன் தான் செயல்படும் என்றும் அவர் உறுதி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விவரங்களை சேகரிக்க குஜிலியம்பாறை வட்டாட்சியர் உத்தரவிட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரவு வாபஸ் பெறப்பட்ட நிலையில் அதற்கு வருவாய்த்துறை அமைச்சர் பொறுப்பேற்கவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் தனியார் பேருந்தின் பின்புற கம்பியில் தொங்கியபடி இளைஞர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான முறையில் நீண்ட தூரம் பயணம் செய்துள்ளார். பின்னால் வந்த வாகனத்தில் இருந்தவர்கள் இதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்த நிலையில் அந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிப்பது அல்லது கட்டுப்படுத்துவது அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகளை அரசாங்கத்திடமே விட்டுவிடுவது சிறந்தது என்றும் பொதுநல மனு மீதான விசாரணையை டெல்லி உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. இந்தியாவின் பொருளாதாரம் 2036ஆம் ஆண்டிற்குள் $20 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வாய்ப்புள்ளதாக ஈக்விரஸ் நிதி நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பொருளாதார இலக்கை எட்டுவதற்கு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. லடாக்கில் நிலையான விவசாய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் நாளொன்றுக்கு 90 மில்லியன் லிட்டர் பனிப்பாறை நீர் பாசனத்திற்காக வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட உள்ளது. லே பகுதியில் சிந்து நதியில் வீணாக கலந்து கொண்டிருந்த பனிப்பாறை உருகுநீர் தற்போது இகுபே பாசன கால்வாய்க்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 12 கிராமங்கள் பயனடைவதோடு வறண்டு கிடந்த 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் தரிசு நிலங்கள் பாசன வசதி பெற்று பசுமையாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. டெல்லி விமான நிலையத்தில் இருந்து துபாய் செல்ல இருந்த பயணியின் உடைமைகளில் $15,500 அமெரிக்க பறிமுதல் செய்யப்பட்டது. ஹாட் பாக்ஸ் மூடி மற்றும் பையின் மறைவிடத்தில் பணத்தை மறைத்து கடத்த முயன்றது சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. டெல்லியில் பாகிஸ்தான் தூதரக விசா பிரிவு அருகே அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளன. இஸ்லாமாபாத்தில் இந்திய தூதரகத்தை சுற்றியிருந்த தடுப்புகளை அகற்றியதன் எதிரொலியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜேசன் ஸ்டேத்தமின் புதிய படமான மியூட்டினி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே தவறுதலாக OTTயில் ரிலீஸ் ஆகியுள்ளது. OTT தளத்தில் தவறுதலாக ரிலீஸான 1 மணி நேரத்திற்கு பின்னர் அந்த திரைப்படம் நீக்கப்பட்டுள்ளது.